ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு புது ஃபோண்டை எடுக்காமல் இருக்கிற ஃபோண்டை வச்சுக்கிட்டே எப்படி அந்த ஃபோண்டை ட்வீட் பண்ணி பார்க்கலாம்ன்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு blank பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நெட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எப்படி டெக்ஸ்ட் ஒன்று நெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டைல் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல். ஸோ இதுகளில் வந்து நாங்கள் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷன் எடுக்க முடியாது. பட் நார்மல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த ஸ்டைலில் வந்து இதை டிஃபைன் பண்ணுறது வந்து இதில் இருக்க இந்த கேப்பாக இருக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுன்னு வந்து இதில் வந்து ஹைட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் மாற்றுறது மூலமாக இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டிக்கலாம். நாங்கள் அதாவது புதுசாக இன்னொரு ஃபோண்டை எடுக்காமலேயே இதை நாங்கள் மாற்றலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் லேயரில் டைப் லேயர் இருக்குது. இதுக்குள்ள வந்து நாங்கள் இதை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து இது வந்து டெக்ஸ்டின சைஸை கூட்டுது. ஸோ முதல்லையே உதாரணத்துக்கு இதில் வந்து இந்த ஃபோண்டோட பேர் வருது. ஸோ இதை மாற்றினா இது வேறு மாதிரி மாறும். இது கீழே வந்து இது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ரெகுலருக்கு மாற்றினா நார்மலாக இருக்கும். அந்த போல்ட் வந்து குறைஞ்சிருச்சு. இதே மாதிரி இட்டாலிக் ஃபார்மேட் இருக்குது. போல்டில் இட்டாலிக் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இட்டாலிக் வந்து சரிஞ்சு வருது, போல்ட்டுனா கொஞ்சம் மொத்தமாக வரும். இப்போது இதில் வந்து நாங்கள் இதை கிளிக் பண்ணி இப்படியே மூவ் பண்ணோன்னு சொன்னால், ரைட் சைட் மூவ் பண்ணோன்னா கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கும். அதே லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோன்னு சொன்னால் சின்னதாக போகும். இதே மாதிரி இது வந்து என்னத்துக்குன்னு சொன்னால், கீழே இன்னொரு லைன் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் இதை கூட்டி குறைக்கும் போது அதுண்ட ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இந்த ரெண்டையும் கொடுத்துருக்கேன். நான் சொன்னால் ஒரே லேயர்லேயே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நான் குறைக்கும் போது சரி அது வந்து மேலே போகுது. இதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நான் இதை வந்து கூட்டினேன்னு சொன்னால் டெக்ஸ்ட் கிளியர் கிடைக்கிற இடைவெளி வந்து கூடிக்கிட்டே போகும். ஸோ அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து அந்த ஹைட்டு இது. ஸோ இதை நான் கூட்டும்போது சரி அந்த லென்த் வந்து ஹைட் வந்து கூடுது. இதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் அண்ட் சைஸ் இது வந்து அப்படியே அது கூடும். அதே மாதிரி கலர்ஸ் இதே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு தேவையான மாதிரி இதே வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்படி இல்லாமல் நாங்கள் வேறு விதமாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொன்னால், ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் இதுலேருந்து என்ன செய்யலான்னு சொன்னால், இதை வந்து நார்மல் இதுக்கு மாற்றிட்டு ரெஸ்டாய்ஸ் டைப்புக்கு கொடுத்துட்டு இந்த செலெக்ஷன் டூலில் போயிட்டு இந்த வழியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஹாஃபில் வச்சுட்டு ஒரு மேபி இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ட்ரீயை ப்ரெஸ் பண்ணோன்னு சொன்னால் இதை ஃப்ரீயாக நாங்கள் மூவ் பண்ணலாம். சரி, இது இப்படி இழுக்கிறது மூலமாக இதோட ஸ்டைலை வந்து நாங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம். இதான் இந்த வீடியோ. நன்றி.